காலை வணக்கம். சுந்தரி ஒரு 27 இயர்ஸா ஹோமியோபதி மதுரையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். காத்தநாடு எம்எஸ்சி ஹோமியோ பண்ணிருக்கேன். அது தவிர சைக்கலாஜிக்கல் கவுன்சிலராகவும் இருக்கேன். மாணவர் அண்ட் குடும்ப நல ஆலோசகராகவும் இருக்கேன். இப்போ வந்து இந்த கோவிட் பேண்டமிக் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட போன வருஷம் மார்ச் 2020 ஆரம்பிச்சு இன்னும் வரை அது ஓடிட்டே இருக்குது. ஸோ அது வந்து பொதுவாக சொல்கிற மாதிரி அலைகள் ஓய்வதில்லைன்ற மாதிரி அது வந்து கண்டினியூஸாக அது போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து அந்த கோவிட் பேண்டமிக் வந்து எந்த அளவுக்கு அது பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒவ்வொருத்தவங்களையும் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இது பாதிக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கு இருக்க சிம்டம் வந்து இன்னொருத்தருக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து தலைவலி இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, சோர் த்ரோட் இருக்கு, தொண்டையில வந்து ஒரு சளி கட்டுற மாதிரி இருக்கு, தென் இருமல் இருக்கு, ஒரு வறட்டு இருமலா இருக்குது. சிலருக்கு வந்து அது வந்து நுரையீரலை பாதிச்சு அது வந்து மூச்சுத்திணறல கொண்டு போய் விடுது. இன்னும் சிலருக்கு வந்து கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வயிறுலையுமே நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்துது. சிலருக்கு வந்து கண்டினியூஸா நான் பார்த்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து டயரியா அண்ட் வாமிட்டிங் வந்து விடாம இருந்தது. தென் வெயிட் லாஸ் இருந்தது, ஸ்மெல் தெரியல, டேஸ்ட் தெரியல, அதாவது அந்த மாதிரிலாம் நிறைய விதமான ஒரு பிரச்சனைகளை வந்து அவங்க ஒவ்வொருத்தருமே ஃபேஸ் பண்றதை பார்த்தோம். ஸோ நான் ஹோமியோபதி டாக்டருங்கிற முறையில வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் ஆன அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் வந்து சொன்னாங்க. முக்கியமா வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வந்து என்னன்னா ஹோமியோபதியில வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து மனசு உடம்பு ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி தான் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் கொடுப்போம். அதாவது காந்திஜி சொல்வாரு, அதாவது வித்வுட் யுவர் பெர்மிஷன் நோபடி கேன் ஹர்ட் யூ. ஸோ அது மாதிரி என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது விதத்தில் நம்ம ஹர்ட் ஆகலாம். அதாவது ஹர்ட்டுங்கிறது வந்து இட் கேன் பி அந்த ஆங்கர், அதாவது ஒரு கோபமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இன்சல்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு பண பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு அவமானத்தை நீங்க சந்திச்சிருக்கலாம், ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் இருந்திருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பாதிக்கப்படும் போது, அதாவது ஒரு பயம் இருந்திருக்கலாம், ஃபியர் ஆஃப் ரைட் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம், ஒரு ஸ்கேர் இருந்திருக்கலாம். ஸோ இதை ஏதாவது ஒரு விஷயத்துல அது வீட்டில் ஒரு பிரச்சனைனால நீங்க வந்து மென்டலி ரொம்ப டவுனா இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டவுன் ஆகும்போது உங்களோட இம்யூனிட்டி அங்கே லோ ஆகுது. அதாவது ஃபியர், அதாவது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க எஜுகேட் பண்ணாங்க. ஆனா கூட போன் எடுக்கும்போது ஒரு காஃப் சவுண்ட் கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் வரதான் செஞ்சுச்சு இல்லையா? ஸோ அதாவது நம்மளுடைய குழந்தைங்க வந்து டிஸ்டன்ஸ்ல படிச்சுட்டு இருப்பாங்க, வேற இடங்கள்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் முதல்ல ஒரு காஃப் சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் போது எல்லாருக்குமே ஒரு பகீரன் தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து முதல்ல வந்து வந்து நிறைய இருந்துச்சு. இது வந்து முதல்ல வந்து இந்த கொரோனா நமக்கு வந்து வராது, இந்தியா பக்கமே வராது, இது ரொம்ப ஹாட் கண்ட்ரி, இதெல்லாம் வராது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கூட கொரோனா வந்து நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் போயிட்டு இருக்கு. இன்னுமே நம்ம கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் இருக்கு. அதாவது இப்ப வந்து என்னன்னா, இதுக்கு வந்து நம்ம இந்த புயல் அலைகள் அதெல்லாம் வர மாதிரி இதுக்கு வந்து நிறைய வந்து கிரீக்ல நேம்ஸ் வச்சாங்க. இது வந்து ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் வந்து அதுக்கு வந்து நிறைய வந்து நம்ம ஹோமியோபதியில் என்ன பண்ணோம்னா இம்யூன் பூஸ்டர் நம்ம கொடுத்தோம். ஸோ இம்யூன் பூஸ்டர் ஆர்சனிக் மருந்து நிறைய பேர் எடுத்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து என்னன்னா அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டு சிம்டம்ஸ், இல்லைன்னா அவங்களுக்கு வரவே இல்லை. ஸோ அது மாதிரியான நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இல்லாமல், ஹாஸ்பிட்டல் ஸ்டே இல்லாமல் வீட்லேயே வந்து அவங்க வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு நோய் வராமலும் இருந்திருக்கு, வந்தாலும் மைல்டாக வந்திருக்குது. அவங்களுக்கு வந்து எந்தவித அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷனோ ஐசியூ அட்மிஷனோ இல்லாமல் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிருக்கிறத நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து செகண்ட் வேவ் வரும்போது, செகண்ட் வேவ்ல வந்து இதில் வந்து கொஞ்சம் அந்த லாக்டவுன்லாம் விட்டு ரிலீஸ் பண்ண உடனே திரும்ப வந்து எல்லாமே ஒரு கூட்டம், தென் மாஸ்க் அணியாமல் இருக்கிறது. ஸோ இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்தது. அதுக்கு நடுவில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாக வந்து இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியாது, டேரக்டாக அது வந்து நுரையீரலுக்கு தான் போகும்.
நுரையீரலுக்கு போனுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். அடுத்த ஒரு பயம். ஸோ அடுத்த ஒரு பயம் அதோட எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு செக் பண்ணிட்டே இருந்தாங்க. செக் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் என்னன்னா ஒரு 94 90 ஆக்சுவலி வந்து 94 above இருந்தால் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் வந்து என்னன்னா கொஞ்சம் குறையும் போதே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஐயோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு வந்து இந்த 90 போச்சுன்னா என்ன பண்றது? ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இந்த இமேஜினேஷன் ஃபேன்சிஸ் அந்த பிரச்சனைனால தான் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட பூதாகரமாக ரொம்ப பெருசுப்படுத்திடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நாளைக்கு வந்து இந்த ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு 94 above இருக்கிற ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருக்கிறவங்க கூட வேகமாக போய் அட்மிஷன் வாங்குறாங்க. அட்மிஷன் ஆகும்போது ரியல் ஜென்யூன் கேசஸ்க்கு வந்து அங்கே வந்து ஒரு தட்டுப்பாடு வருது. அது ஹாஸ்பிட்டல் ஆக்குபென்சி இல்லை, ஹாஸ்பிட்டல் பெட் வந்து ஸ்காசிட்டி ஆகுது. ஸோ இது மாதிரி ஒரு அடுத்தடுத்து ஒரு பயம் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பெட் கிடைக்கல, ஹாஸ்பிட்டல் கிடைக்கல. ஸோ இது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் கூட ஹோமியோபதி வந்து ஹவு இட் ஹஸ் ஹெல்ப்ட் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஹோமியோபதியில் வந்து என்னன்னா அந்த லங்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய மெடிசின்ஸே நிறைய இருக்குது. அதாவது ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இதை வந்து ஆரம்பத்தில் வந்து இது கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லங்ல வந்து வைரல் இம்யூனிட்டிஸோடைய தன்மை வந்து குறையுது, அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் குறையிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையிறவங்களுக்கு கூட சில மெடிசின்ஸை வந்து நம்ம ஹாட் ஃபேக்ஷன் டோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட்டோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் அந்த கான்சன்ட்ரேட்டரை வச்சு அதை பலப்படுத்திட்டு கூட அடிஷ்னலாக ஹோமியோபதி மெடிசின்ஸும் கொடுத்து அவங்க ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு திரும்பின சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு என்னன்னா அவங்களால ஓரலாக எடுத்துக்க முடியலன்னா கூட அவங்களுக்கு வந்து சில இந்த லிக்விட் மெடிசின்ஸ்லாம் வந்து கொடுத்தோம். அது வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி, அதாவது இந்த நாஸ்டில்ஸ்லையும் ஹேண்ட் ரிஸ்ட்லையும் அப்ளை பண்ணிட்டு அது வந்து இமீடியட்டாக அது வந்து ரெக்கவரி ஆனதுலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது மாதிரிலாம் நிறைய ஹோமியோபதியில் வந்து இட் ஹேஸ் வெரி குட் ஸ்கோப். ஸோ இதில் வந்து என்னன்னா இதுலேயுமே வந்து எங்களுக்கு வந்து கேஸ் ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து எதனால எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹோமியோபதியில் வந்து மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 3000 ரெமெடிஸ்க்கு மேலே இருக்குது, 3000 ரெமெடிஸ் மேலே இருக்குது. ஸோ அதனால் இந்த மெடிசன் ஸ்பெசிஃபிக்காக டெய்லர் மேடம் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் கொடுக்குறதுல இட் இஸ் டெய்லர் மேட் இண்டிவிஜுவலைஸ்ட் அப்ரோச் வச்சு ஒவ்வொருத்தவங்களுடைய சிம்டம்ஸை மேட்ச் பண்ணி ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் காம்ப்ளிகேஷன்ஸும் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு நார்மல் டே டு டே லைஃப் அவங்க லீட் பண்ணுறதை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன முக்கியமாக ஹோமியோபதி வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து என்னன்னா ஒரு பாடி அண்ட் மைண்டுக்கு வந்து எந்தவித இன்ஜூரியும் ஹார்மும் இல்லாமல் இதை வந்து நம்ம நல்லா அவங்களுடைய ஜென்ரலாக அவங்களுடைய சைக்கலாஜிக்கலாகவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அது மாதிரிலாம் இருக்கும்போது இது வந்து கோவிட் டைமில் வந்து ஹெல்ப் த லாட். அப்புறம் கோவிட்னு பார்க்கும்போது இதில் வந்து என்னன்னா இந்த மைல்டு சிம்டம்ஸ் இருக்குது, மாடரேட் சிம்டம்ஸ், சிவியர் சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா கோமாபிலிட்டியோடு இருப்பாங்க. கோமாபிலிட்டினா என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கும், ஹைப்பர்டென்ஷன் இருக்கும். ஸோ அதோட வந்து இந்த இதுவும் சிம்டம்ஸ் ஆட் ஆகும்போது அவங்க ஏற்கனவே வந்து நிறைய மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தாக்கும்போது அவங்களுடைய தொந்தரவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது வந்து முக்கியமாக என்னன்னா அதிகமான பயம் இருக்கக்கூடாது, அதுக்காக பயமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதாவது என்னன்னா ரொம்ப பாதுகாப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முக்கியமாக வந்து இந்த மாஸ்க் அணியும் போது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து வேரியஸ் நியூ வேரியன்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. அதாவது காமா, டெல்டா ப்ளஸ் இந்த மாதிரி இந்த கப்பா வைரஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து எதனால வருது அப்படிங்கிறது வந்து இன்னும் அறிவியலாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த மாஸ்க் வந்து நீங்கள் வந்து அந்த மூக்கு வாய் சீன்லாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி இது போட வேண்டியது அவசியம். தென் மற்றவங்களோட வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையோ 6 ஃபீட் டிஸ்டன்ஸ்லையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இன்னும் இந்த அலை வந்து கம்ப்ளீட்டாக ஓயிட வரையுமே இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா உண்மையிலே வந்து நான் வந்து இந்த ஒரு தருணத்தில் வந்து நிறைய கோவிட் வாரியருக்கு வந்து நான் ரொம்ப பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி இந்த துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்களாகட்டும், மருத்துவ பணியாளர்களாகட்டும், அவங்களாம் வந்து ரொம்ப இந்த கோவிட் வார்ட்லையும் சரி நிறைய பேர் வந்து அவங்க அட்டன் பண்ணிட்டு அவங்க வந்து இப்போ எவ்வளவோ அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க செய்கிறாங்க. அவங்களுடைய உயிரையும் வந்து பணயமாக வச்சு செய்கிறாங்க. அதாவது என்னோட சன் பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்
அப்படின்னு பார்த்தா என்னுடைய சன் வந்து முகிலன்னு அவன் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கான் பாதமலை ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ்ல. அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 70 பெட்ஸ்ல வந்து 70 கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒருத்தர் இன்சார்ஜ் மாதிரி நாங்கள் டியூட்டி பார்க்க வேண்டியிருக்கோம். வந்து அந்த ஃபுல்லாக அந்த பிபிஇ கிட்டு பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் நம்ம அந்த ஃபுல்லாக போடும்போது அவ்வளோ உள்ள வேர்க்கும், அப்படி கையெல்லாம் ஸ்வெட் ஆகும். நம்ம வந்து ஒரு சின்ன நம்மளுடைய பர்சனல் நீட்ஸை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அப்படி இருந்து கூட நிறைய பேர் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது இவ்வளோ பேர் வந்து ஐம் சேயிங் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபேமிலியை விட்டுட்டு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பர்சனல் கேர் வந்து எடுக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது வந்து அப்புறம் ஹேண்ட் வாஷிங் வந்து நம்ம யூஸ்வலாகவே நம்ம சொல்கிற விஷயம் தான். அந்த காலத்தில் வந்து கை கால் கழுவிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு விதத்தில் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போவுமே அந்த வைரஸ்கள்லாம் வந்து பரவாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 20 செகண்ட் வந்து கைகளை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணணும். இந்த ஃபிங்கர்ஸ் இடுக்குலலாம் நல்லா வாஷ் பண்ணணும். தென் அந்த மணிக்கட்டு பகுதியிலலாம் நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பர்சனல் ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதாவது என்னன்னா இந்த கோவிட் வைரஸை பொறுத்தவரை, கோவிட் இந்த தொற்றை பொறுத்தவரை நமக்கும் அது வரக்கூடாது, நம்மளாலே 4 பேருக்கு வரக்கூடாதுன்னு அந்த ஒரு சமூக பொறுப்புணர்வு வந்து கண்டிப்பாக இருக்கணும். சார் வெளியிடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தென் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக முகம் கை கால்கள்லாம் நல்லா கழுவணும். அது மாதிரி அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது கூட அது வந்து கண்களையோ வாயோ தொடாத அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இதை பார்த்துக்கணும். அதாவது இது வந்து யாருக்கு இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இது எல்லாரையும் பாதிக்குதா அப்படின்னா எல்லாரையும் பாதிக்கல. யாருடைய இம்யூனிட்டி லெவல் ரொம்ப குறைவாக இருக்குதோ அவங்கள பாதிக்குது. இந்த சசப்டபிலிட்டின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வந்து யாருக்கு இருக்குன்றது யாருக்கு குறைவாக இருக்கும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து இது ரொம்ப மற்றவங்களுக்கு இது பரவாத அளவுக்கு இதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். முதலே உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கணும். அதாவது நம்ம வந்து எந்த பிரச்சனையுமே வந்து அதை ஒரு போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணினாலே இந்த கொரோனாவை வந்து நம்ம கண்டிப்பாக அதை வின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்போ வந்து வேக்சினேஷன் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ வேக்சினேஷன் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இருந்தால் கூட இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் வைரஸ் வந்து இது அதுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது டெவலப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறனால ஸோ இந்த வேக்சினேஷன் இப்போ நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து இந்த வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் வந்து சிலருக்கு அதாவது நாட் ஃபார் ஆல், சிலருக்கு வந்து இது வந்து கை வலியோ கையில் வீக்கமோ, தென் சிலருக்கு வந்து அந்த கிளாட்டிங் பேட்டர்ல டிஸ்டர்பன்ஸு, தென் சிலருக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து டயரியா ஏற்படுது, சிலருக்கு வந்து இதில் வந்து தலைவலி ஏற்படுதுன்றாங்க, சிலருக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் வேக்சினேஷனுக்கு அப்புறம் வர்ற அந்த எஃபெக்ட்ஸுக்குமே அந்த சைட் எஃபெக்ட்ஸுமே ஹோமியோபதியில் வந்து மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஹோமியோபதியில் வந்து இந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் டேக்கிங் வேக்சினேஷன் ஆல்சோ யூ ஹேவ் டு கன்சல்ட் யுவர் ஃபேமிலி டாக்டர் ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபிக்ஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ் சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுமே ஒரு நியூராலஜிக்கல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம். இந்த அலையில வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெக்கவரி ஆகி வர முடியும். ஸோ சோஷியோ எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேரை வந்து இது ரொம்ப புரட்டி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த நம்ம வந்து பேசிக்கலி எல்லாருமே ரொம்ப இப்பதான் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருக்கும் போது இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 1 year 1.5 years வந்து எந்தெந்த பிஸ்னஸும் இல்லை, லாஸ், தென் ஒர்க் போக முடியல, எம்ப்ளாயீஸை வந்து குறைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து நாங்கள் என்னுடைய கிளினிக்கில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இது வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இந்த சோஷியோ எக்கனாமிக் இம்பேக்ட்னால வந்து நிறைய டிசீஸ் வரதை நம்ம பார்க்கணும். ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங்கும் பண்ணிட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கொடுக்கும்போது அவங்க லைஃப் லாங்காக ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களுடைய
ரிவர்சிபிளா அவங்க வந்து நார்மல் இதுக்கு வர்றது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருந்தாலே நீங்க கண்டிப்பா இந்த அடைப்புல இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வரலாம் அப்படின்னு முழுமையா நானும் நம்புறேன், நீங்களும் நம்பணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி for giving that opportunity, and she is a very dynamic personality, and she is encouraging all the ladies. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, act like a lady, think like a boss அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து நல்ல லேடியா இருந்து she is bossy-ஆ ரொம்ப நல்லா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றாங்க. Thank you so much, my sincere appreciation and congratulations to her. Thank you so much. Thank you ma'am. பேசுனதுல ஏதாவது சந்தேகம் மட்டும் இருந்தா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள அதாவது இதை பத்தி பேசலாம், நிறைய பேர் மைண்ட்ல ஓடும், ஐ ஓப்பனரா இருக்கு. பட் இப்போ வர்றதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ அந்த ஆசானிக் மாத்திரை வந்து நம்ம எங்க பார்த்தாலும் நம்ம கவர்மெண்ட்ல போன்ல மைக்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கபசுர குடிநீர் கொடுங்க. அந்த மாத்திரை எப்படி சாப்பிட்றதுன்னு சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அது என்னுடைய கேள்வி. மீதி யாராவது ஒரு 3 பேர் அது 3 பேர் சிம்பிளா கேளுங்க, அவங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்துங்க. டக்குன்னு மைக் வேணுமா எந்திரிச்சு கேட்கலாம். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். நம்ம வச்சிருக்க இடம் வந்து வீடு போய் சேர்ந்த பிறகு நாளைக்கு நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் ஃபேமிலியோட. கூட இருக்கும்னா நான் தென்காசி மாவட்டம் ஆய்க்கூர் டவுன் பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணுறேன். பஞ்சாயத்து ஸ்டாஃபு. இப்போ சிலருக்கு சந்தேகம் இருக்குது, கிராமப்புறங்களில் கபசுர குடிநீராக டெய்லி குடிக்கலாமா, அப்படி குடிக்கிறதுனால சுகர் லெஸ் ஆகும், சுகர்லெஸ் பேஷண்ட் குடிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு சிலர்கிட்ட அப்படிலாம் இல்லை, வெளியில் அதிகமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அதனால் குடிக்கலாங்கிறது என்னோட தாட். அதை வந்து எப்படி மேடம் கபசுர குடிநீர் எப்படி குடிக்கலாம், கபசுர குடிநீர் நிலவேம்பு கசாயம் அதெல்லாம் கபசுர குடிநீர் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து அதை நல்லா பண்ணுறாங்க. பட் ஆனால் சித்த மருத்துவர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிங்கிறது லிமிட் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரொலாங்காக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வெரி லிமிட்டடாக தான் எடுக்கணும். ஏன்னா இது வந்து பொதுவாக அந்த காலத்தில் வந்து இது ஒரு விஷ காய்ச்சலுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிவியர் இல்னஸ் போது இது வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்திருக்கு. இதை நம்ம வந்து இப்போ தடுப்பு மருந்தாக பயன்படுத்தும் போது அதை வந்து உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை, ஒரு சித்த மருத்துவராக கூட இருக்கட்டும், அவங்களுடைய ஆலோசனை பேருக்கு ஒரு மினிமம் லெவல் தான் எடுக்கணும். இதை வந்து அதிகமாக எடுக்கும்போது சம்டைம்ஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது குறையின மெல்லினம் நோய்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து நம்ம என்னவோ எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோதான் எடுக்கணும். அது வந்து இது வந்து இந்த கபசுர குடிநீருக்கு மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு வெள்ளைப்பூடு ஆகட்டும், இஞ்சி ஆகட்டும், ஒரு மசாலா ஜாமான் ஆகட்டும், எதுவுமே வந்து அந்த தேவையான அளவு தான் எடுக்கணும். அதிகமாக எடுக்கும் போது நம்ம உடம்பு வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டாக்டர். ஸோ அது வந்து நம்ம எதையுமே நம்ம உடம்புல வச்சுக்காது. ஸோ அது எல்லாத்தையுமே அதை வெளித்தலை தான் பார்க்கணும், ரொம்ப ஃபாரின் பாடியை தான் கன்சிடர் பண்ணணும். அதனால எதுவுமே வந்து ஒரு மாடரேஷன், இன்மாடரேஷன், தேவையான அளவு மட்டும்தான் எடுக்கணும். அதிகமாக எடுக்கிறதுனால அதிக நோய் சக்தி வரும் அப்படின்னு கிடையாது. ஸோ எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுக்கணும். அப்புறம் வந்து இப்போ 3rd வேவ் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ஏசி ரிசெப்டார்ஸ்ன்ற அந்த இது வந்து டெவலப் ஆகாததுனால அவங்களுக்கு வந்து அந்த வைரஸ் போய் அட்டாச் ஆகல, அதனால குழந்தைங்கள்லாம் அவங்கள பாதிக்கப்படலை அப்படின்றாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு இவங்க வந்து பெரியவர்களுக்கு வந்து ஒரு ஹர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சிலர் சொல்றாங்க, வாய்ப்பு இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. பட் அதை பத்திலாம் வந்து ஹோமியோபதி கான்செப்ட் ஆஃப் வியூல வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த நோயோட பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, நோய் குறிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த குழந்தைக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவரி பண்ண முடியும். ஏன்னா சில குழந்தைக்கு வந்து ரன்னிங் நோஸ் இருக்கும், ஸ்னீசிங், தும்மல் இருக்கும், சிலருக்கு தொண்டை வலி இருக்கும், சிலருக்கு ஃபீவர் இருக்கும். அது என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த அடையில இருந்து நாங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அறிவியல் வந்து சொல்லுது. அந்த மெடிசன் வந்து ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியவர்கள். அது ஈவன் ஒரு டோஸ் எடுத்தா கூட அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் கூட சில நேரங்கள் அது வந்து நல்ல கம்ப்ளீட் எஃபெக்ட் இருக்குன்றதுக்காக ஒரு 3 டேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஹோமியோபதியில் வந்து நியூடெல்லியிலேருந்து இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அது 3 டேஸ் கன்சிக்யூட்டிவாக
மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து எடுத்துக்கலாம், பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏன் பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எந்த அல்சர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால நீங்க வெறும் வயிற்றுல எடுத்தா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து என்ன முக்கியமான ஆர்சனிக் மற்ற மெடிசன்ஸ் வந்து அது வந்து அந்த நுரையீரலை வந்து நல்லா வேலை செய்யக்கூடியது. அதனால உங்களுக்கு பின்னாடி இந்த நியூமோனியா காய்ச்சலோ நியூமோனியா தொந்தரவோ இந்த லங் பிரச்சனையோ இந்த மூச்சுத்திணறல் ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து முன்கூட்டியே வந்து ஒரு தடுப்பு பயன்படுத்திக்கிறோம். இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து ரொம்ப மினிமம் அமௌண்ட்ல தான் கொடுக்குறோம். அதாவது இதுல மெட்டீரியலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நானோ பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம். மிக மிக நுண்ணிய அளவுல இதை வந்து இதோட ஒரிஜினல் இதுல இருந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி அல்ட்ரா டைல்யூஷன் இதுல இருந்து கொடுக்கறதுனால இது வந்து எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணாது. இட் இஸ் வெரி சேஃப். ஓகே, தேங்க் யூ so much. தாராளமாக கொடுக்கலாம், பிறந்த குழந்தை பற்றி கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஹோமியோபதி மெடிசன்ஸை பொறுத்தவரை கர்ப்பிணி காலத்துலையும் எடுத்துக்கலாம், குழந்தை பிறந்தவங்க கூட கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் இது வந்து ரொம்ப சேஃப் மெடிசன்ஸ். மேம் ஒரு கொஸ்டின், ஏன் நெகட்டிவ் இப்படி நெகட்டிவ் விடுற ஆளுக்கு மட்டும் கொரோனா வராதுன்னு சொல்றாங்க, அது உண்மைதானா? இல்லை அப்படி சொல்றாங்க, பட் அது வந்து இன்னும் அது ஆராய்ச்சியில தான் இருக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்லை. வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் கொரோனா வைரஸ் நம்மளோட தாக்கிடுச்சா மீண்டும் நம்ம வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? எடுக்கலாம், கண்டிப்பாக. ஜெயந்தி லாஸ்ட் வேக்சின் போடுறவங்க நிறைய பேர் சித்த மருத்துவத்தில் நாங்கள் பண்ணியிருந்ததுனால வேக்சின் போட வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. அந்த தப்பு சொல்லுங்க. நிறைய பேர் அப்படிதான் வந்து அவங்க வந்து ஆயுஷ் அந்த அந்த ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கவங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து அவங்க அதிலே தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ அதை எடுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் நிறையவே இருக்கு. அதாவது இப்போ மொத்த இந்தியா பாப்புலேஷன்லேயே வந்து ஒரு 10% பேர் தான் ஃபுல் வேக்சினேஷன் எடுத்துக்கிறதா சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வேக்சின்ல வந்து ஒரு எஜுகேஷன் இருக்கதான் செய்யுதுன்னா பிகாஸ் ஆஃப் த நோன் அண்ட் அன்னோன் சைட் எஃபெக்ட்ஸ். தென் இந்த ட்ரையல் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் இது வந்து 1 year தான் ஆகுது, ரொம்ப ரீசெண்டாக தான் வந்ததுனால இனிமேல் தான் அது வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. அதான் அவங்களுக்கு வந்து சித்த மருத்துவத்திலையும் ஹோமியோபதி மருத்துவத்திலையும் ஒரு அதிகப்படியான நம்பிக்கைனால அவங்க வந்து இன்னொரு இதை எடுக்கிறதுக்கு ஒரு அச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து தயங்குறாங்களா? தயங்குறாங்க. நிறைய பேர் போடாமல் இருக்கிறாங்க. அதனால நான் சித்தா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறோம், அதனால போடாமல் இருக்கிறாங்க. அது ஒரு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்குது. அவங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரின்றதை பார்த்துட்டு அது டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே எடுக்கிற மெடிசின்ஸ் வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. யார்கிட்ட கன்சல்ட் பண்றீங்களோ அந்த டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா வேக்சினேஷன்ல வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து என்னன்னா பெருசா பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சியில தான் இருக்குது. ஆனா இது வந்து இது பொதுவாக வந்து இந்த வேக்சினேஷன்லாம் டிசைட் பண்றது வந்து பெனிஃபிட்ஸ் வர்சஸ் ரிஸ்க்னு சொல்லுவோம். அது எனக்கு பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கு, ரிஸ்க் கம்மியா இருக்குன்னா நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது இதுலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குது. அதாவது பல வந்து இது வந்து ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சிலர்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து இதை வந்து ஒரு கட்டத்தில் கொண்டு வர வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால பேசிக்கா உங்களுடைய இம்யூனிட்டி லெவலை வந்து நீங்க பூஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு டேங்க்ல வந்து அழுக்கா இருந்ததுன்னா அழுக்க மட்டும் எடுத்துட்டு நம்ம சுத்தம் நம்ம நினைக்க முடியாது. அந்த டேங்கே நம்ம கிளீன் பண்ணாதான் அது வந்து சுத்தமாகும். அதே மாதிரி உங்களுடைய உடம்பும் மனசையும் நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து எந்த நோய் வந்தாலும் அது வந்து ரொம்ப பெரிய அதிகப்படியான நமக்கு எந்த பாதிப்பு இல்லாம சரியாகும். பொதுவாக கோவிடே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட கோவிட் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அது மைல்டா வந்துச்சுன்னா இப்ப நமக்கு வரலையா, சிக்கன் பாக்ஸ் வரலையா, மீசில்ஸ் வரலையா, ஜாண்டிஸ் வரலையா, டைபாய்டு வரலையா, எல்லாத்துக்கும் நம்ம எப்படி நம்ம போராடி ஜெயிச்சோம். அது மாதிரி தான் இந்த கோவிடும் நமக்கு வந்தாலும் அந்த இம்யூனிட்டி நம்ம டெவலப் பண்ணி அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பையும் மனசையும் நம்ம தயார் பண்ணிக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள் எடுத்துக்கணும், காய்கறிகள், அப்புறம் வந்து ஒரு பேலன்ஸ் டயட், அதாவது முடக்கட்டை பயிறு வகைகள் அதை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கும் அதே மாதிரி கொடுக்கலாம். தென் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி
தவிர்த்துட்டு இந்த துரித உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய ஆரோக்கியமா அதை வச்சுட்டோம்னா நமக்கு எந்த நோயும் நம்மளை வந்து அண்டாது, அண்டினாலும் அது வந்து அது விரைவில் வந்து நம்மளை விட்டு போறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. தேங்க்யூ டாக்டர் சுந்தரி அவர்களே. அதாவது ரொம்ப தெளிவாக எங்களுக்கு கருத்துக்களும் வழங்கி ஆலோசனையும் வழங்கியிருக்கீங்க. எங்கள் அமைப்பின் சார்பாக இங்குள்ள அனைத்து ஒவ்வொரு பார்ட்டிசிபேஷன் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.